வணக்கம் உறவுகளே. எனக்கு எங்கே வந்திருக்கோம்டா, ஜாழ்ப்பாண நகரத்தில் உள்ள வன்னை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது பெருமாயிலண்டு கூறப்படுற அந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கு தேர் உற்சவம் நடைபெறுது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. அந்த கொளுத்து வெயிலே மக்கள் மண்டபப்படி எல்லாம் வச்சு எப்படி அந்த தேரை விமர்சையாக கொண்டாடுறாங்க. அந்த காணொலி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலி போகலாம். பால்கடல் பள்ளி கொண்டிருந்த மாயவனுடைய திருக்கோலத்தை காண கேட்டவரம் அள்ளித்தருகின்ற எங்களுடைய வேணுகோபால் அவர்கள் அற்புதமாக அலைகடலில் திரண்ட மக்களிலே பாற்கடலிலே மிதந்து வரும் அற்புத திருக்காட்சியை காண கண்கள் ஓடி வேண்டும். இந்த காட்சியை காணப்படுகின்ற மக்கள் ஏதோ ஒரு வகையிலே வைகுண்டத்தை தரிசித்த வண்ணம் இருக்கின்றார்கள். நேரடியாகவே வைகுண்டத்துக்கு போக இயலாதவர்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து வைகுண்டத்திலே எங்களுடைய மாயக்கண்ணனுடைய அந்த அற்புத நிகழ்ச்சியை ரதோற்சவம் என்றால் எங்களுடைய ஆணவத்தை அழிக்கின்ற ஒரு அற்புதமான ஆணவத்தை அழித்து மாயை விளக்கி நல்ல ஒளியை இருள் நீக்கி நல்ல ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய அற்புதமான தேற்றுவிழா. இந்த தேற்றுவிழாவை நாங்கள் தரிசிப்போமானால் 6 மாதம் நித்திய பூசை பார்த்த அந்த பலன் நமக்கு கிடைக்கும். நாங்கள் கோயிலுக்கு ஒரு நாள் கூட போகாட்டாலும் கட்டாயமாக தேற்றுவிழாவுக்கு வந்தால் 6 மாதம் நித்திய பூசை பலன்களை கொடுக்கக்கூடிய அருள் கடாட்சம் எல்லோருக்கும். மாயோனை உங்களுடைய லக்ஷ்மி நாராயணனை வழிபட்டால் எல்லோருக்கும் வாழ்க்கையில் செல்வவெண்ணம் குறை இருக்கவே இருக்காது. பரந்தாமனை எங்களுடைய வேணுகோபாலை நாங்கள் பிரார்த்திப்போமாக. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரவேறு அளவிலா கருணைமா கடலில் இச்சுவை தவிரும் யான் போய் இந்திர யோகம் ஆளும் அச்சுவை தவிர அரங்கமான கருளாளு. எங்களுடைய ரங்கநாத பெருமானுடைய அந்த அற்புத திருக்கோலம் எல்லோருக்கும் அள்ளி வழங்குகின்ற கேட்டவர்களுக்கு கேட்டவரம் அள்ளி வருகின்ற அள்ளி வழங்குகின்ற மாய கண்ணனாக அந்த மகாபாரதத்தையை நடத்தி எல்லோருக்கும் அருள் வழங்குகின்ற வள்ளலாக தீரி சொன்ன கண்ணன் பண்ண தேர்வில் வருகின்றான் என்று சொல்லி எனக்கு அருமையான சந்தர்ப்பத்தை தந்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மேன்மைகோள் சைவ நீதி விளங்குகிற உலகமெல்லாம்.
ஆ